மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்ட பேனர் இப்போ உலக நாடுகளை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. நீங்கள் போரை தொடங்கினால் அதை நாங்கள் முடித்து வைப்போம் அப்படின்ற நேரடி வாசகத்துடன் இஸ்ரேலுக்கு பகிரங்க மிரட்டலை விடுத்திருக்கு ஈரான். டெஹ்ரானின் மையப்பகுதியான பாலஸ்தீன சதுக்கத்துல இந்த ராட்சத விளம்பர பலகை திறக்கப்பட்டிருக்கு. அதுல இடம்பெற்றிருக்கிற காட்சிகள் தான் இப்போ பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு. அந்த பேனர்ல இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியின் வரைபடம் மிக துல்லியமா வரையப்பட்டிருக்கு. குறிப்பா இஸ்ரேலினுடைய முக்கிய கேந்திரியங்களான பென் குரியன் விமான நிலையம், டெல் அவிவில் உள்ள இராணுவ தலைமைகள் மற்றும் ஹெர்ஸ்லியாவில் உள்ள உளவுத்துறையான கிளிலோட் தளம் ஆகியவை சிவப்பு நிறத்தில் குறிவைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த வரைபடத்தில் ஜெருசலேம் குறிவைக்கப்படலை. ஆனால் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பெனி பிராக் நகரம் தெளிவா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த படத்துல ஒரு இராணுவ அதிகாரி பயன்படுத்துவது போன்ற மேஜையும் அதுல ஃபயர் என்று எழுதப்பட்ட ஒரு சிவப்பு நிற பட்டனும் கூடவே போர் விமானங்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் சீறி பாய்வது போல சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல யூ ஸ்டார்ட் வி ஃபினிஷ் இட் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதன் கீழே ஹிப்ரு மொழியில எழுதப்பட்டிருக்கிற வாசகம்தான் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏவுகணை மழைக்கு எதிராக இது மிக சிறிய பகுதி அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலின் டெல் அவிவ், ரமத்கான் மற்றும் ஹெஸ்லியா போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்கள் மேல முதல் அலையிலேயே மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்றத இந்த பேனர் வெளிப்படையா எச்சரிக்கிறது. ஏற்கனவே இதே பாலஸ்தீன சதுக்கத்துல கடந்த மாசம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வீரர்களுடைய சவப்பெட்டிகள் போன்ற படங்களை வச்சு உங்கள் வீரர்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருந்தது ஈரான். இப்போ வரைபடத்துடன் கூடிய இந்த புதிய மிரட்டல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கு. இது வெறும் விளம்பரமா அல்லது வரப்போகும் போருக்கான அறிவிப்பா அப்படின்னு உலகமே பதற்றத்தோட உற்று நோக்கிட்டு இருக்கு.